உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216. க கப்பல். கப்பல் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க குட்டீஸ். தண்ணியில் கப்பல் மிதந்து போகும். நம்ம கப்பலில் உட்காந்து ஜாலியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகலாம். ஞா சங்கு. சங்கு தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கு. சங்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு. ச சக்கரம். சக்கரம் சக்கரை வடிவில் இருக்கும். சக்கரம் நம்மளுடைய வாகனத்துலலாம் இருக்கும். சக்கரம். ஞா ஞாயிறு. ஞாயிறுனா சூரியன். சூரியன் பயங்கர சூடாக இருக்கும். சூரியன் வந்தால் தான் பகல் வரும். டா படகு. படகு வச்சு நம்ம தண்ணியில் போகலாம். படகுல போயிருக்கீங்களா குட்டீஸ்? நா கிணறு. அந்த காலத்தில் கிணத்துல தான் தண்ணி எடுப்பாங்க. கிணறு ரொம்ப ஆழமாக இருக்கும். தண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கும். அதை வாளி போட்டு எடுப்பாங்க. கிணறு. தா தங்கம். தங்கம்னா கோல்டு. தங்கத்தில் நிறைய டிசைனாக செயின்ஸ் நெக்லஸ் இருக்கும். நா நாக்கு. நம்ம நாக்கு வச்சு தான் எல்லா சுவைகளையும் அறிகிறோம். நாக்கில் தான் நம்மளால் பேச முடியும். பா பால். பால் வெள்ளை நிறத்தில் இருக்கும். தினமும் பால் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பால் நமக்கு யார் தரா? பசுமாடு. மா மரம். மரம் இருந்தால் தான் நம்மளால் பூமியில் வாழ முடியும். நம்ம வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்கணும். யா வெங்காயம். சமையல் செய்யும்போது நம்மளுடைய அம்மாக்கள் வெங்காயம் சேர்ப்பாங்க. வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கண்ணில் இருந்து தண்ணி வரும். ரா திராட்சை. திராட்சை பழம் கருப்பு நிறத்துலையும் இருக்கும், சிவப்பு நிறத்துலையும் இருக்கும், பச்சை நிறத்துலையும் இருக்கும். திராட்சை உடம்புக்கு ரொம்ப நல்லது. லா லட்டு. லட்டு உருண்டையாக இருக்கும். நல்ல டேஸ்டாக இருக்கும். லட்டு சோட்டா பீமுக்கு ரொம்ப பிடிக்கும். வா வாழைப்பழம். வாழைப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். வாழைப்பழத்தோட தோலை உரிச்சிட்டு சாப்பிடணும். ல பழம். பழங்கள் விதவிதமாக இருக்குது.
ஒரு ஒரு பழத்துலையும் ஒரு ஒரு சுவை கிடைக்கும். இங்கே எவ்வளோ பழங்கள் இருக்கு பாருங்க குட்டீஸ். ல மிளகாய். மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும். மிளகாய் பச்சை நிறத்துலையும் சிகப்பு நிறத்துலையும் இருக்கும். மிளகாய். ர பறவை. பறவை பல வண்ணங்களில் இருக்கும். பறவைகள் அதோடைய ரெக்கையை வச்சு தான் பறந்து போகும். ந அன்னம். அன்னப்பறவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அன்னப்பறவை பார்க்குறதுக்கு வாத்துக்குட்டி மாதிரி இருக்கும். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.